எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிவி பிரகாஷ், இவானா, கலக்கப்போதியார் தீனா, பாரதி ராஜா எல்லாரும் நடித்த கல்வன் படத்தை பற்றி தான். இந்த கல்வன் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷும் தீனாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன திருக்கெல்லாம் பண்ணிவிட்டு எப்படியாவது காசு சேர்த்து அந்த ஏரியாவிலேயே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட் கார்டாக உள்ளே போய் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கணும். அதன் மூலியமாக நிறைய லஞ்சம் வாங்கி பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதா. இதுக்கு இடையில் ஜிவி பிரகாஷ்க்கும் இவானாவுக்கும் ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று வருது. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு பண தேவையின் காரணமாக பாரதி ராஜாவை தாத்தாவை தத்தெடுக்கிறாங்க. கடைசியாக ஜிவி பிரகாஷ் ஃபாரஸ்ட் கார்டாக மாறினாரா இல்லையா, பாரதி ராஜாவுக்கும் இவருக்கும் என்ன நடந்துச்சு கடைசியில், அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் இவானா இவங்க இடத்துடைய காதல் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் மீதி கதை. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஜிவி பிரகாஷ் தீனா இவங்க இடத்துடைய கலகலப்பான காட்சிகள் நிறையா இருந்தாலுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கதை எங்கெங்கேயோ போகுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வந்துடுது. இந்த படத்தினுடைய கதையை தாண்டி அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங், இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ், இவானா, தீனா, பாரதி ராஜா இவங்க 4 பேரையும் தவிர மற்ற எல்லாருமே அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கை ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. இவங்க 4 பேர்த்துக்குமே அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் சுத்தமாக ஒட்டவே இல்லை. என்னதான் பேச்சுலர் படம் நல்லா இருந்தாலும் பேச்சுலர் படத்தில் ஜிவி பிரகாஷோட கோயம்புத்தூர் ஸ்லாங் எப்படி கொஞ்சம் தனியாக தெரிஞ்சுதோ, அதாவது கன்வின்சிங்காக இல்லாமல் இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் இவங்க 4 பேரும் பேசுகிற அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் ஒட்டவே இல்லை. அதுக்கப்புறம் பாரதி ராஜா பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவில் சார்லின்னு ஒரு ஆக்டர் இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும். அவர் ரொம்ப வருஷமாக தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காரு, இன்னமும் நடிச்சுட்டு தான் இருக்காரு. அவரோட நடிப்பை மட்டும் எல்லா படத்துலையுமே எனக்கு எப்படி தோணுன்னா, இவர் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 10 ரூபாய்க்கு நடிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு ஓவர் ஆக்டிங் அவர் மூஞ்சில் எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எனக்கு. அதே மாதிரி பாரதி ராஜா இந்த ஆயுத எழுத்து, அதுக்கப்புறம் குரங்கு பொம்மை, இந்த 2 படத்தை தவிர மற்ற எல்லா படத்துலையுமே பாரதி ராஜா ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்தில் ஒரு குழந்தைய புலிகிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு சீன் வச்சுருக்காங்க. அந்த சீன் இந்த படத்தோட சுத்தமாக ஒட்டவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜாவால் இந்த புலியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக பாரதி ராஜாவை சொல்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் இந்த கதையில் சுத்தமாக கன்வின்சிங்காக ஒட்டவே இல்லை. அது தனியாக அந்த படத்தில் துண்டாக தெரியுது. அது எதுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்னே தெரியல. இந்த படத்தில் எனக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது. இது சின்ன ஸ்பாயிலர் தான், நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். இந்த படத்தில் ஒரு காட்சி ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டு பகுதியில் யானையால் மிதிப்பட்டு இந்த மாதிரியான அசம்பாவிதத்தினால சாகிறவங்களுக்கு அரசாங்கம் ஒரு இழப்பீடு கொடுக்குது. இந்த டைரக்டர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த இழப்பீடு வாங்கிறதுக்காகவே அந்த மக்கள் அந்த மலைவாழ் மக்கள், அந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் சில மரணங்களை காசுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்ல வராரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு எழுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் தொடர்ந்து எல்லா இன்டர்வியூலையுமே இந்த படத்தை பற்றின இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்ல வராருன்னா, சத்தியமங்கலமில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நாங்கள் இந்த படத்தில் பேசியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இதைத்தான் சொல்கிறாங்கிற ஒரு டவுட் எனக்கு வருது. ஏன்னா ஜிவி பிரகாஷுமே அதன் அடிப்படையில் தான் ஒரு விஷயம் பண்ணுவார் பாரதி ராஜாவை வச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு இந்த சந்தேகம் வருது. அந்த விஷயத்த அவர் டைரக்டர் தெளிவாக எந்த இடத்துலையுமே கன்வே பண்ணவே இல்லை. அது விபத்துக்கான இழப்பீடா இல்லை அந்த இழப்பீடுக்காக அந்த மக்களே ஒரு வீட்டில் வயசானவங்க அந்த விபத்துக்கு உள்ளே நடக்கிற மாதிரி ஏற்படுத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தினுடைய ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு உண்டான பேக்ரவுண்ட் மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த யானைகள் வர காட்சிகள் ஒரு 2-3 காட்சிகள் நல்லா இருந்துச்சு. எல்லா காட்சிகளுமே கன்வின்சிங்காக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த படத்துக்கு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கை ரொம்ப கன்வின்சிங்காக அவங்க பண்ணவே இல்லை. அது ஏதோ வலுக்கட்டாயமாக டைலாக் சொல்கிற மாதிரி தான் இருக்கே தவிர அவங்க பேசுகிற மாதிரி இல்லை. அப்போது இந்த படத்துக்கு இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய கதை ஒரு ஆர்க்கு மாதிரி ஃபார்ம் ஆகாமல் கிராஃப் மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது. அதனால் நம்மளுக்கு சில விஷயங்கள் காட்சியாக ஒட்டவே இல்லை.
இந்த படத்தில் பாடல் காட்சிகள் எல்லாமே சுமாரமாக தான் இருக்குது. அதே சமயத்தில் இந்த படத்தில் தீனா அடிக்கிற சில காமெடிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 காமெடி அடித்தாங்கன்னா ஒரு 2 காமெடி 3 காமெடி தான் நம்மளுக்கு சிரிப்பு வருது. மற்ற எந்த காமெடியுமே நம்மளுக்கு பெருசாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் உங்கள் சாய்ஸ்க்கே விட்டுறேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.8 கொடுப்பேங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.